அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. அப்படின்னா ஏன் மாமியார் மருமகள் சண்டை வருது சுவாமி? ஏன் அவங்க வளர்ச்சியை இவங்க கெடுக்கணும்? யார் வளர்ச்சியும் யாரும் கெடுக்க மாட்டாங்கம்மா. இப்போ மாமியார் மாமனார் ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆச்சுன்னா 3 மாதம் ஆகும் அந்த கணவனை அந்த மனைவி பார்க்குற காலம். ஆனால் இருந்தாலும் குழந்தை பிறந்துக்கினே இருக்கும். ஆமாங்க சாமி. இல்லையா? ஆமாங்க. இப்போ கணவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முன்னாடி போய் பேசிட்டு வந்தான் கல்யாணமே பண்ணிக்கிறான். கரெக்டு இல்லையா? அப்போ இவன் பேசிட்டு வந்த உடனே தாய் தப்புன்னு எங்க கூட வச்சுப்பான். அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறான், நீ என்னை கல்யாணம் பண்ண உங்கள் அப்பா அம்மா அங்கே இருக்கக்கூடாது, இல்லைன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோனான்னு சொல்லிடுறான். இல்லையா? இவனை என்ன பண்ணுறான், வேறு வழியில் ஏம்மா எனக்கு பொண்டாட்டி பெருசுமா நீ வேணாமான்னு தேத்திடுறான். யாருடைய வளர்ச்சியும் யாரும் பெற்றவங்க தடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா பெற்றவங்க எப்பவுமே நீ நல்லா இருக்கணும் தான் உன்னை வளர்த்தாங்க. நீ வாழறத கெடுக்க மாட்டாங்க, ஆனால் உன்னுடைய செயலை தடுப்பாங்க. அந்த செயலை தடுக்கும் போது அது உனக்கு பிடிக்கல அவங்க. இல்லையா? வாழ்க்கையில் அனுபவித்து வந்தவங்க எங்கெங்க தவறுகள் நடக்கும், எந்தெந்த செயலில் தவறுகள் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. அதை உங்கள்கிட்ட சொல்லும் போது உன்னால் ஏற்றுக்க முடியல. அதை ஏன்னா என் சுதந்திரத்தை பறிக்கிறாங்கன்னு அவங்க உள்ள வாழ்க்கையை பறிச்சிருவீங்க. இல்லையா? அதான் இன்னைக்கு நடந்துன்னுக்குது. ஆனால் இதே வாழ்க்கை தான் நாளைக்கு உனக்கு வயசாக போகுது. உங்க இது இதை விட மோசமாக போயிடும். ஒரு தாய் தகப்பன் ரொம்ப உழைச்சி வாழ்ந்தாங்க. அவங்க உழைப்பில் என்ன பண்ணுறாங்க, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு ஒரு பொண்ணை டாக்டர் ஆக்கிட்டாங்க, பிள்ளைய வக்கீல் ஆக்கிட்டாங்க. இந்த டாக்டர் பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அது கூட படித்தவங்கெல்லாம் வரும்போது இவங்க படிக்காதவங்க இது அவமானமாக இருக்குதான், அப்பா அம்மா படிக்காத, அதனால் எங்கள் கூட இருக்காதுன்ட்டு ஹாஸ்டல் எடுத்து போய் சேர்க்குறாங்க. ஆனால் அந்த அப்பா அம்மா இல்லைன்னா உனக்கு டாக்டர் கிடையாது, பட்டம் கிடையாது. அந்த அப்பா அம்மா இல்லைன்னா உனக்கு உயிரே கிடையாது உடலில். ஆனால் அதை யோசிக்கிறது இல்லை எந்த பிள்ளைங்களும். அதனால் எந்த ஒரு நான் சொல்கிறேன் கடவுள் இருக்குதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. எந்த பிள்ளைங்க தாய் தகப்பனை கடவுளாக நினைக்குதோ அந்த பிள்ளைங்க சொர்க்கத்துக்கு போகும். எந்த தாய் தகப்பனை எதிர்ப்பாக நினைக்குதோ அந்த பிள்ளைங்க நரகத்துக்கு தான் போகுமா. நன்றி சுவாமி. ஆத்மானசாமி. ஆத்மானசாமி. இந்த ஒரு பாட்டு இருக்குது, இருக்கும் இடம் தேடி எங்கெங்கே அலைகின்றாய் ஞான தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு இருக்குது. அப்போ இறைவன் எங்கே இருந்தால் இருக்கிறான், எப்படி இருக்கிறான், என்னவா இருக்கிறான், இதான் அது ஒரு கேள்வி. அந்த பாடலில் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. அதுதான் இப்போ அந்த பாடலே அதான். தனக்குள்ளே இருக்கிற இந்த 2 பொருளை ஒவ்வொரு மனுஷனும் அறியாதனால மரணம்ன்றது உறுதியாகிட்டு இருக்குது. அப்போ தனக்குள்ளே உணரலைன்னா அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த உலகம் வெளியே தீ மூட்டிடும். ஆனால் வாழும்போதே தனக்குள்ளே தீ மூட்டி அந்த தீயில ஒரு மனுஷன் அபியாசம் பண்ணான்னு சொன்னால் மரணம் இல்லாத ஒரு பேரின்ப வாசல் அவனுக்கு திறக்கும். அப்போ அந்த இருக்கும் இடம் எது அப்படின்னா அது ஒருத்தர் சொல்கிறார், நம்மளுடைய உயிரே எப்படி இருக்குது, அதோட அளவு என்ன, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில். ஆத்மானுசம் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ஆன்மாவோடைய வடிவத்தை சொல்ல போகிறோம்பா. இங்கே உனக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஆன்மா ஆன்மான்னு பேசுகிறோமே, இந்த ஆன்மாவோட உண்மையான வடிவம் என்னன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன், எல்லாரும் கேளுங்க அப்படின்றார். கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு, ஒரு பசுமாட்டுடைய மயிரை ஒரு முடியை கொண்டு வந்து அதை 100 வெட்டுப்பான்றார். 100 வெட்டினதுக்கப்புறம் மேவிய கூறது 1000 ஆனால் அதில் 1 எடுத்து 1000 ஆக்கு. 1000 ஆக்குனா ஆவியின் கூறு 100,001. இப்போ அதில் என்ன வரும், ஒன்றும் இல்லாத அளவுக்கு நுணுக்கமாக இருக்கக்கூடியது தான் நம்ம உள்ளுக்குள்ளே உறைஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஆன்மா. ஆன்மான்றது இந்த உடம்பு மாதிரியே ஒரு வெள்ளையாக ஒரு ஆவி வெளியே போகுதே அப்படிதானே சாமி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த உடலை விட்டுட்டு என் உயிர் வெளியே போய் நிற்குதுங்க. எப்படி நிற்குதுப்பா அப்படின்னா இதே மாதிரி தாங்க, இட்லி குக்கர்லேருந்து வர மாதிரி ஆவி போய் தனியாக போய் நிற்குது அப்படின்றாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, யார், அருணாச்சல குருன்ற ஒருத்தர் சொல்கிறாரு,
உள்ளுக்குள்ள உறைஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவோட உண்மையான சொரூபம் ஒரு பசுமாட்டோட முடியல 100ல் ஒரு கூரை வெட்டு, அந்த ஒரு கூரை எடுத்து திரும்பவும் அதை 1000 ஆக்கு, அதில் மிச்சமாக ஒரே ஒரு துணுக்கை எடுத்துட்டேன்னா அதுதான்டா உனக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆன்மா. அப்போது எனக்குள்ள இப்படி ஒரு பொருள் ஒளிஞ்சிருக்குதுன்னா அது இருக்கக்கூடிய இடம் இன்னும் எவ்வளோ நுணுக்கமாக இருக்கும். அதுதானே சாமி? அதானே. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். பலவிதமாய் கொள்ளாதே நெஞ்சே, வணங்கும் குணமாக வந்து வணங்கியே மண்டலமெல்லாம் கடந்து மாவீட்டை நீ திறந்து கண்டெடுத்து கொள்வாய் கணம். என்ன சொல்கிறார் புரியுங்களா? குணங்கள் பலவிதமாய் கொள்ளாதே. நீ உன் மனசில் 1000 வேஷங்கள் போட்டு இருக்கிற, 1000 வேஷங்களா நீ வாழணும்னு நினைக்காதப்பா. அந்த மாதிரி வாழ்ந்தனா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. ஒரு முடிவெடு, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இந்த சத்தியத்துக்காக நான் வாழ்வேன்னு ஏதாவது ஒரே ஒரு வேஷத்தை போடு. உலகத்தில் 1000 வேஷங்குது, 1000 வேஷம் போடலான்னு பார்த்தோன்னா ஊர் போய் சேர மாட்டோம். ஒரே ஒரு வேஷம், எது சத்தியமோ எது உண்மையோ அந்த வேஷத்தை நீ கை கொண்டு அந்த வேஷத்தை போடு. குணங்கள் பலவிதமாய் கொள்ளாதே நெஞ்சே, வணங்கும் குணமாக வந்து. வணங்கும் குணமாகனா இந்த உலகம் வணங்கக்கூடிய இந்த உலகம் மரியாதை யாருக்கு கொடுக்கும்? யார் யோகியமாக வாழுறாங்களோ, யார் உத்தமனாக வாழ்கிறாங்களோ, யார் ஞான வழியில் போகிறாங்களோ அவங்கள ஒரு நாள் உலகம் வணங்கும். அந்த வணங்கக்கூடிய வேஷத்தை போட்டுக்கோ அப்படின்றார். வணங்கியே மண்டலமெல்லாம் கடந்து மாவீட்டை நீ திறந்து. மாவீடுன்னா என்னது? பெரிய வீடு ஒன்றுக்கு தான். திருவிளையாடல சிவபெருமானை கேட்பான், எப்பா நீ எங்கப்பா இருக்கிற? இந்த ஊர்லேயே பெரிய வீடு என் வீடு தான்ப்பா. ஓ, அவ்வளோ பெரிய வீடு எங்கே இருக்குது? இருக்கிறதே ஒரே ஒரு வீடு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதை விட பெரிய வீடு எங்கே இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் இங்கே மாவீடுன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஓ, பெரிய வீடுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் மாவீடுன்னா பெரிய வீடு இல்லை, நம்மளால் போக முடியாத வீடு. மாவீடுன்னு என்னது? இப்போ மாவீரன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம். இப்போ அவருனா நம்மளோட, இப்போ நம்ம ஒரு 5 அடி 6 அடிக்கிறோன்னா அவருனா 12 அடி இருப்பாரா? மாவீரன் 12 அடியாக இருப்பார்? இல்லை, நம்மள மாதிரியே தான் இருப்பார். ஆனால் நம்மளால் வீழ்த்த முடியாத அளவுக்கு அவர் போய் நிற்பார். நல்லா இருக்கும், நல்லா. கைலாசநாதர் கோயில் இருக்குது, போய்கிறீங்களா? யாராவது போய்கிறீங்களா? கைலாசநாதர் கோயில் போயிருங்களா? போய்கிறீங்க. அந்த கோயில் சுண்ணாம்பு போய்கிறீங்களா? சந்தோஷம். சுண்ணாம்பு மணலால் கட்டி வச்சுருக்கோம், கல்லால் கூட கட்டி வச்சுக்க மாட்டாங்க. அது கட்டி ஒரு 1000 வருஷம் இருக்கும். இத்தனைக்கும் அது எல்லாமே ஓப்பன் பிளேஸில் இருக்கும். அது எதுவும் மண்டபம் போட்டு மூடியெல்லாம் இருக்காது. ஆனால் இவ்வளோ காலத்தையும் கடந்து அந்த கோயில் இருக்குது. வெறும் மணலும் சுண்ணாம்பை வச்சு கட்டி இந்த இவ்வளோ காலத்தை அது கடந்து இன்றைக்கி நிற்குது. அதில் போனோம்னா சிவனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த சிவனை சுற்றி வர வழியில் ஒரு வாசல் வச்சுருப்பாங்க. அந்த வாசலுக்கு பேர் என்னன்னா, இந்த ஓட்டையை தாண்டி நீ அந்த பக்கம் போயிட்டேன்னு சொன்னால் உனக்கு இந்த பிறவியானது முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு சின்ன ஓட்டை வச்சுருப்பாங்க. அதுள்ள நிறைய பேர் மாட்டிப்பாங்க. நிறைய பேர் போய் மாட்டிப்பாங்க. ஏன்னா அந்த ஓட்டையில் போகிற அளவுக்கு இங்கே நம்ம உடம்பு இல்லை. அதனால் பல பேரால் அந்த ஓட்டைக்குள்ளே போகவே முடியாது. அப்போ நம்மளால் போக முடியல அப்படின்னா அதுதான் மாவீடு. நம்ம 9 வாசலில் தேடி தேடி ஈஸியாக போயிட்டு வந்துடுறோம். ஆனால் ஒரு வாசலுக்கு கடைசி வரைக்கும் இந்த மூச்சு காற்ற போய் சேரவே முடியலன்னா அந்த வீடு தான் மாவீடு. அதுதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி 9 வாசலில் தெரியும். இந்த 9 வாசல்லையும் இறைவன் இல்லை, அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகிறதும் இல்லை. அந்த வீட்டுக்கு பேர் என்னது? மாவீடு. யாரும் போக முடியாத இடம். அதை நீ என்ன பண்ணோம்? மாவீட்டை நீ திறந்து கண்டெடுத்து கொள்வாய். ஒரு கணத்தில் நிகழுமா அந்த இடம். உன்னை நீ கண்டுபிடிச்சிருவ. அந்த இடத்த நீ போய் வீட்டை திறந்துட்டேன்னு சொன்னால் ஒரே ஒரு கணத்தில் யாரை பார்த்துருவ? யாரை சாமி பார்த்துருவோம்? நம்மளையே நாம் பார்த்துருவோம். அப்போ நம்ம போகக்கூடிய பாதை எவ்வளோ நுணுக்கமான பாதைன்னு பாருங்கள். அப்போ அந்த பாதையில் நாம் அவ்வளோ நுணுக்கமான இடத்துக்கு போனோம்னு சொன்னால் இப்போ போயிட்டு இருக்க இந்த மூச்சு அங்கே போகுமா? போகுமா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்?
தாம்பு கயிறு மாதிரி மூச்சு விட்றோம், கனகனமாக விட்றோம் மூச்சை, 12 அங்குலம் விட்றோம். அப்போது இந்த இவ்வளோ பெரிய மூச்சு கைலாசநாதர் கோயில் போனால் உள்ளே போகாத மாதிரி இவ்வளோ பெரிய மூச்சு அந்த வாசலை திறக்காது, அந்த வாசலையும் தாண்டி போகாது. அப்போ நான் என்ன பண்ணோம், சதா இந்த மூச்சை ஓட்டி 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 அதை செதுக்கினே இருக்கணும். செதுக்கி 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 தாம்பு கயிறு மாதிரி இந்த மூச்சு ஒரு நூலாக மாறணும். ஏன்னா அங்கே அதுக்கான வீடு அவ்வளோதான் இருக்குது, அந்த இடம் அவ்வளோதான் இருக்குது. அப்போ நம்ம மூச்சு இவ்வளோ சன்னமாகணும்னா இன்னும் நம்ம எவ்வளோ காலம் போராட வேண்டியது இருக்குது பார்க்கணும். சாமி பாடம் வாங்கிட்டேன் சாமி, எல்லா பாடமும் எப்போ சாமி அப்படின்னா யாருக்குமே கேரண்டியே கிடையாது. இது நாளைக்கே கூட நடந்துடும், இல்லை 40 வருஷம் கூட ஆகும். என்னைக்கு என் மனம் பக்குவம் அடையுதோ அந்த ஒரு நொடி மூச்சு இந்த நூலாக மாறி நிற்கும். அது வரைக்கும் இந்த மூச்சு தாம்பு கயிறு மாதிரியே தான் நிற்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, இந்த மனசை அலைய விடாமல் இந்த மனசை பக்குவத்தில் வச்சுக்கினா இந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி மூச்சோட அளவை செதுக்கினே போகும். மனப்பக்குவம் இல்லாத பாடம் பண்ணுற யாருக்கும் மூச்சு இந்த நிலையை எட்டி பிடிக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ வெறும் பாடம் பண்ணவங்களும் ஊர் போய் சேருவாங்களான்னா யாரும் ஊர் போய் சேர மாட்டாங்க. மனப்பக்குவத்தோடு யாரெல்லாம் பாடம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே இது சாத்தியம்.